வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் வாட்ஸ். இது ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி. இந்த சிக்கன் ரெசிபி நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இடித்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கரம் மசாலா, அந்த ஸ்பைசஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு சிறு தீயில வச்சுட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 50-75 ml ஆயில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஆயில் சூடு ஏறும்போது இந்த ரெசிபி கரெக்டாக கவனமாக பாருங்கள். அதில் முதல்ல நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லவங்கம் போடுறேன், கிராம்பு, அந்த ஒரு ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, கொஞ்சம் பட்டை, அது கூட சோம்பு கொஞ்சோண்டு போடுறேன். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க எதையுமே. நான் செய்யப்போது 1/2 கிலோ சிக்கன். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போடும்போது தண்ணியில் துடைச்சிட்டு போடுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு போடுறேன். நான் கட் பண்ணி பொடியாக போடலை. சின்ன வெங்காயத்தை நீங்கள் லேசாக நல்லா இடித்து நசுக்கி நீங்கள் போடுங்க. இப்போ இது எல்லாமே என்னென்னா, நல்லா அந்த சின்ன வெங்காயம் அந்த ஆயிலில் குக் ஆகணும். அப்படி ஆயிலில் குக் ஆகிறதுக்கு நான் இப்போ இந்த இதில் சிக்கன் போட போகிறேன். அதுக்கு சேர்த்து தான் நான் அந்த உப்பு போட்டிருக்கேன். இந்த இதுக்கு மட்டும் உப்பு இந்த இதில் போட்டுறேன். 2 தடவை பண்ண வேண்டியிருக்கும் இந்த ரெசிபியை. இப்போ சால்ட்டு போட்டுட்டு நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன், கிறிஸ்டல் சால்ட்டு. அது சுவை வேறு மாதிரி கொஞ்சம் நல்லா கொடுக்கும் மற்ற சால்ட்டை விட. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வீட்டிலோட அரைச்சிக்கலாம். பூண்டு இஞ்சும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுற. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் லேசாக பிரியும் உங்களுக்கு. அதில் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி எடுத்து கையில் பிழிஞ்சி அதை அப்படியே அதில் போடுறேன். கட் பண்ணி போல் பிழிஞ்சு போடுறேன். பிழிஞ்சு போடும்போது அதுக்கு ஒரு தனி சுவை ஒன்று வரும் உங்களுக்கு, பிழிஞ்சு போடுறவங்களுக்கு. இப்போ தக்காளி, அந்த சின்ன வெங்காயம், அந்த போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து மெர்ஜ் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். இது குழம்பு மிளகாய், வீட்லேயே அரைச்சது, வெளியில் வாங்கினதில்லை. இதில் தனியா, சீரகம், மிளகு எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஒரு ரேஷியோவில். இதெல்லாம் நான் கமெண்ட்டில் வேணால் ஃப்யூச்சரில் போடுறேன், இல்லாட்டினா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதை சிறிதளவு தண்ணி விட்டு அந்த மிளகாய் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சு பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஆயிலில் வச்சு பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற கண்டிஷன் நல்லா மெர்ஜாய் வந்திருக்கு. அந்த கண்டிஷன் நான் சிக்கன் போட்டிருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன். இதில் நீங்கள் தண்ணி முழுகிற அளவுக்கு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி முழுகுதோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன், தக்காளி, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதை போடணும். அப்படியே போட்டக்கூடாது. நல்லா குக் ஆகி பாருங்கள். தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தான் இருக்கணும். இது 3 விசில் வரும்போது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதிகமாக விசில் விட்டுறாதீங்க. சிக்கன் குழஞ்சி போயிடும். ஆனால் 3 விசில் எனஃப். இந்த விசில் அந்த ஸ்டீம் வரும்போதே அந்த ரூமே மணந்து போகும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வாசனை, அரோமா அங்கே இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது குக் ஆகும்போதே. இதில் இருக்க தண்ணியை நீங்கள் 3ல் 2 பாகம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் இதே இதில் நம்ம சிக்கன் ரசம் பண்ண போகிறோம். இந்த ஒரு ரெசிபிலேயே 3 விதமாக பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது குக் ஆகியிருக்கு. நான் ஸ்டீம் பண்ணும்போது திறந்து பார்க்குறேன், எண்ணெய் மிதந்து மேலே குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு வானிலையில் அடிபாகம் திக்காக இருக்கணும். அதில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சிம்மில் பண்ணது பெட்டர். நான் இதுலேயும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். ஒரு 50-75 ml மறுபடியும் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கூட்டி குறைச்சிக்கிறதுக்கு உங்களுடைய விருப்பம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிபெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்களோ பெரியவங்க, இல்லை கொலாஸ்ட்ரால் எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சா பரவாயில்லன்னா நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய் சூடு ஏறின பிறகு நீங்கள் அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுங்க. கொஞ்சோண்டு, ரொம்பலாம் இல்லை. பாருங்கள் அதிகபட்சமாக போச்சுன்னா ஒரு 1 கிராம் கூட இருக்காது, less than 1 கிராம். பார்த்தாவே தெரியும். இந்த சோம்பு கருகி விடக்கூடாது, முக்கியம். இதில் நான் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போடுறேன்.
இப்போ இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு தீயக்கூடாது, தீஞ்சு போயிடும். சில பேர் பண்ணும்போது ஆயில் வச்சு தீஞ்சு போயிடும், கருப்பாயிடும் சைட்லலாம். இப்போ இந்த உப்பு வந்து இப்போ பொண்ண பிறகு இந்த ஒரு கிரேவ் மசாலாக்கு அந்த உப்பு போடுறேன். ஆல்ரெடி உப்பு போட்டது வந்து அந்த சிக்கனுக்கெலாம் போட்டிருக்கீங்க. இந்த உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. இப்போவும் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிர் போடணும். அதில் புது தயிர் வேண்டாம், புளிச்ச தயிர் இல்லைன்னா புது தயிரோட போட்டுக்குங்க. இந்த தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தயிர், ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்றா கலந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் பாருங்கள். நல்லா உங்களுக்கு டெம்பரேச்சரில் எண்ணெய் பிரியும். இப்போ ஒரு சின்ன தக்காளி நான் மறுபடியும் அதை பிழிஞ்சு போடுறேன். சின்ன தக்காளி பிழிஞ்சு போடுங்க. நீங்கள் தக்காளி நான் போட்டுட்டேன் பிழிஞ்சி. இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சிக்கன் குக்கர்லேருந்து எடுத்து அதில் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நான் அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் எல்லாம் வதங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வதங்குற நேரத்துக்குள்ளே அந்த சிக்கன் குக்கர்லேருந்து வந்த சிக்கனில் 2ல் அதை 3ல் 2 பாகம் அந்த தண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீஸ் இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதான் நான் இப்போ காட்டியிருக்கேன் உங்களுக்கு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃப்யூச்சரில் நம்ம சிக்கன் ரசம் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் தண்ணி ஸ்டாக் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2ல் 1 பங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 பங்கு அதுலேயே இருந்தால் போதும். இப்போது அந்த 1 பங்கு தண்ணியும் சிக்கன் எடுத்து நான் போகிறேன். சிக்கன் எடுக்க வேண்டாம். நீங்கள் எடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆனியன் பேஸ்ட்டில் இதை போட்டுட்டீங்க. நீங்கள் இப்போ போட்டு ஒரு தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இதுக்கு அந்த அந்த கொதி வரும்போது ஆஃப் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கொதிக்கிற பாலில் ஒரு 6-7 முந்திரி போட்டிருக்கேன், உடைச்ச முந்திரி. அதை முதல்ல போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். எதுவும் சேர்க்கல, கசகசா தேங்காய்லாம் இல்லை. ஒரு கொதிக்கிற பாலில் ஒரு 6-7 முந்திரி இதை நல்லா நைஸாக மிக்சியில் அடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மறுபடியும் இந்த ஸ்பெஷல் கரம் மசாலா, இது நாங்களே வீட்டில் பண்ண கரம் மசாலா. இதில் ஜாதிக்காய், பட்டை, லவங்கம், மற்ற அன்னாச்சி மொட்டு, கடல் பாசி எல்லாமே கலந்த ஒரு இதுதான் ரெசிபியோட வாசனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இது செட்டிநாடு ஸ்டைல், அரேபியன் ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் பிரியும் போது அந்த அரைச்சி வச்ச அந்த முந்திரி அந்த பேஸ்ட், அந்த லிக்விட் அதில் ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இது ஒயிட் கலரில் வரும் உங்களுக்கு பார்க்கும்போது கிரேவ். ஆனால் ஃப்யூச்சர் அது வந்து கலர் மாறிடும். உங்களுக்கு எல்லாமே மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலர் மாறிடும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடும்போது பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சம் தீ வச்சுட்டு அப்புறம் தீயை குறைக்கணும். தீ வைக்க டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சமையலில் மட்டும் எப்போ பற்றிக்கணும். இப்போ பபுள் நல்லா வர ஆரம்பிச்சு தீயை குறைச்சிடுங்க. இப்போ கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கண்டிஷனில் இது நல்லா கொதித்து சிம்மில் வச்சு எண்ணெய் லேசாக பிரியும் போது முக்கியமான விஷயம், சின்ன ஒரு ஸ்மால் துண்டு வெல்லம் போடணுங்க. வெல்லம் தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சீக்ரெட். ஒரு சின்ன துண்டு வெல்லம், ரொம்பலாம் போட்டுறாதீங்க, ஒரு சின்ன துண்டு வெல்லம் பார்த்தாலே தெரியும். நான் 1/2 கிலோ இதுக்கு தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். இது கூட இப்போ லாஸ்ட்டாக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 1-2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சில்லி பவுடர் இருக்குது, அது குழம்பு சில்லி பவுடர். நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நீங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மசாலா நீங்கள் செய்யும்போது அந்த அரோமா வாசனை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஒரு வாசனை வருவான்னு பாருங்கள். லாஸ்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர், இதில் கொஞ்சோண்டு பட்டர், ரொம்பலாம் போடல, கொஞ்சோண்டு பட்டர். இந்த பட்டரை போட்டு கலந்துடாதீங்க. அந்த பட்டர் மேலே மெல்ட் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும். ரொம்ப சிம்மில் வச்சு பாருங்கள், எவ்வளோ கன்சிஸ்டன்சி ரொம்ப அழகாக இருக்குது. இது சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு. இப்போ அப்படியே எடுத்து நான் மிக்ஸ் பண்ணாமல் பட்டரோட மேலே வச்சு பண்ணி கொத்தமல்லி போட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோ அருமையான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது நீங்கள் செய்யும்போது. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதுவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் பிட்ஸ் அண்ட் வாட்ஸ் ராஜா.